வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து தந்தூரி ரோட்டி. ஸோ டாபாவில் கிடைக்கிற மாதிரி தந்தூரி ரோட்டி வீட்டில் வந்து எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ தந்தூர் இல்லாமல் வீட்டில் வந்து நம்ம இன்றைக்கி தவாவில் பண்ண போகிறோம். ஸோ அந்த தந்தூரி ரொட்டி செய்யறதுக்கு தேவையான பொருளும் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து 2.5 கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய போகிற தந்தூரி ரொட்டி வந்து வீட்டு தந்தூரி ரொட்டி. ஸோ 2.5 கப் கோதுமை மாவில் இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குக்கிங் சோடா இல்லைன்னா பேக்கிங் சோடா சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்குங்க. அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க மாவுக்கு. இது கூட வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து தண்ணி விடாமல் ஆட் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து நல்லா கையால் பெசரி விட்டுக்கலாம். நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கலாம். ஸோ மொத்தமாக தண்ணி ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க. சுமாராக ஒரு 5 நிமிஷம் போல் வந்து நல்லா பிசையணும். ஸோ மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். மாவு பிசையும் போதே வந்து அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் சேர்த்து நல்லா வந்து மாவில் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. அது மேலே வந்து 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்து தடவி விட்டுடலாம் நம்ம. ஸோ இது வந்து எண்ணெய் தடவி விட்டுட்டு இப்போ இது வந்து நம்ம ஒரு ஈர துணி போட்டு நல்லா ஒரு 2 மணி நேரம் வந்து மூடி வைக்கணும் மேலே. இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மேலே பிளேட் வச்சு கூட கவர் பண்ணிக்கலாம் 2 ஹவர்ஸ்க்கு. இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம மாவு பாருங்கள் நல்லா ரைஸ் ஆகிருக்கு, எவ்வளோ புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இது திருப்பி வந்து நம்ம கொஞ்சம் நல்லா வந்து கையால் பிசைஞ்சிக்கணும். ஸோ பிசையறதுக்கு முன்னாடி அதில் திருப்பி 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் திருப்பி மாவை வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு வந்து 5 மினிட்ஸ் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது வந்து நம்ம தந்தூரி ரொட்டி செய்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ரோட்டி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து மாவை வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. சப்பாத்தி திரட்டுற கல்லில் வந்து ஒரு ட்ரையான கோதுமை மாவு வந்து ஃபஸ்ட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை அது மேலே வச்சு அது மேலே வந்து ரோட்டி மாதிரி திரட்டிக்குங்க. ரொம்ப சப்பாத்தி மாதிரி மெலிசாக திரட்டாதீங்க, ஸ்லைட்டாக கனமாக திரட்டுக்குங்க. யூனிஃபார்ம் திக்னஸாக இருக்கணும் அதில். ஸோ ஸ்லைட்டாக திக்காகவும் யூனிஃபார்மாகவும் வந்து திரட்டி எடுத்துக்கோங்க அதை. இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா சப்பாத்தி மாதிரி கனமாக திரட்டியாச்சு. பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. ஸோ இப்போ இது மேலே இருக்கிற ட்ரையான கோதுமை மாவுலாம் வந்து நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு அது மேலே வந்து தண்ணி தடவிக்கலாம். இப்போ தண்ணி தடவின சைடு வந்து நம்ம சூடான தவா மேலே போட்டுடலாம். ஸோ அது வந்து ஸ்டிக் ஆகிடும் அது மேலேயே. ஸோ நல்லா ஒட்டினதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ரோட்டி வந்து ஸ்லைட்டாக வந்து ரேஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அங்கங்கே பபுள்ஸ் மாதிரி வரும் பாருங்கள், நல்லா ரேஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது மாதிரி பபுள்ஸ்லாம் நல்லா வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். பபுள்ஸ்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா வர ஆரம்பித்தோன்னே நம்ம வந்து தவா வந்து திருப்பி ஃப்ளேம் மேலே காமிக்கலாம். ஸோ ஃப்ளேம் மேலே காமிச்சு டைரெக்ட் ஃப்ளேமில் வந்து நம்ம வந்து ரோட்டி வந்து குக் பண்ணோம். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த தந்தூரோட எஃபெக்ட் வரும், அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர். அப்புறமா அந்த நம்ம சுகர் ஆட் பண்ணதுனால வந்து ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் கேரமலைஸ் ஆகி அங்கங்கே நல்லா பேட்சாக நம்மளுக்கு அந்த தந்தூரியில் சுட்டு எடுத்த மாதிரியே வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இது வந்து நல்லா அந்த சைடு வந்து கலர் வர வரைக்கும் நல்லா வந்து சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம ரோட்டி வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து கீழ்ப்பக்கமாக நம்ம ஒட்டி இருக்கிறது வந்து ஒரு தோசை கரண்டி வச்சு நம்ம வந்து அதை ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு தந்தூரியே இல்லாமல் தந்தூர் ரோட்டி தோசை கல் மேலேயே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான தந்தூரி ரோட்டி ரெடி. ஸோ இது மேலே வந்து நம்ம ரோட்டி சூடாக இருக்கும் போதே வந்து பட்டர் வந்து தடவிக்கலாம். ஸோ ஒரு பீஸ் வந்து பட்டர் எடுத்து அது மேலே வந்து நான் ரப் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஒரு பட்டரி ரோட்டி இருக்கும், நம்மளுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம 2 பாதியாகவும் கட் பண்ணி ஹோட்டல்ஸில் கொடுக்குற மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாகவே ரவுண்ட் ரோட்டியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், சூப்பரான சாஃப்டான தந்தூரி ரொட்டி. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ டெக்ஸ்டர் பாருங்கள், அப்படியே நம்மளுக்கு அப்படியே தந்தூரில் போட்டு எடுத்த மாதிரியே இருக்குது.
இது பார்க்குறதுக்கும் அருமையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே ஃபோல்ட் பண்ணோன்னே ஈஸியாக ஃபோல்ட் ஆகிடுது. நல்லா சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ரொம்ப சாஃப்டான டாபா ஸ்டைலில் வந்து தந்தூரி ரொட்டி, அதுவும் தந்தூர் இல்லாமல் கோதுமை மாவு வச்சு தோசைக்கல் அதாவது தவாலேயே வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வந்து நீங்கள் விருப்பமான எந்த சைட் டிஷ் வேணாலும் சாப்பிட்லாம். நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்சு கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.